அவருடைய வார்த்தைகள் வல்லமையாய் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதை பார்ப்பீர்கள். ஒவ்வொருடைய ஆவி ஆத்தும சரீரத்தினும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் சொன்னவைகளை தமது கரத்தினால் நிறைவேற்றுகிறதை காண்பீர்கள். ஆமேன். அவருடைய வார்த்தை பலமாய் வெளிப்படும். அவருடைய வார்த்தைகள் மகா தீவிரமாய் செல்லுகிறது. ஆமேன். கற்பாறையை நொறுக்குகிற சாமட்டியை போல கர்த்தருடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகளையும் ஆமேன் அவர் அபிஷேகித்து தம்மை வெளிப்படுத்துவார். அவர் இன்றைக்கு உங்களை அபிஷேகித்து உங்கள் குடும்பத்தில் அவர் கிரியை செய்வார். உங்களை அக்கினி ஜுவாலைகளாக்கி உங்களை கொண்டு உங்கள் வீட்டில் மகிமைப்படுவார். நான் அதை சுற்றிலும் அக்கினி ஜுவாலையாக இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் ஒவ்வொருவரையும் சுற்றிலும் அக்கினி மதிலாய் கர்த்தர் வெளிப்படுகிறது இறங்குகிறதை காண்பீர்கள். யாரும் சிந்தையை சிதற விட வேண்டாம். முழு இருதயம் தேவனுக்கு நேராக திரும்பட்டும். இருதயங்கள் கர்த்தருக்கு முன்பதாக திறக்கப்படட்டும். ஆமென் ஆமென். லீதியாளுடைய இருதயம் திறந்தது போல அவருடைய வார்த்தைகள் உன் குடும்பத்தில் செயல்படும்படியாக உங்கள் இருதயம் இப்பொழுது திறக்கப்படட்டும். மனுஷன் முகத்தை பார்க்கிற சகோதரா சகோதரி, கர்த்தர் உன் இருதயத்தை பார்க்கிற. நான் உன் இருதயத்தை பார்க்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீ என்ன சூழ்நிலையில வந்த என்பது எனக்கு தெரியும். எத்தனை போராட்டத்தில் இழப்புகளுக்குள்ளாய் என்னை நீ பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். நீ இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசித்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். நானோ ஆமென் உன்னை அபிஷேகித்து உன் வாசல்களை விசாலமாக்குகிறேன். உன்னை அபிஷேகித்து உன் சத்துக்களை துரத்துகிறேன். உன்னை அபிஷேகித்து நீ இழந்ததை ரெட்டிப்பாய் திரும்பும்படி பண்ணுகிறேன். உன்னை அபிஷேகித்து அநேகருக்கு பயன்பட பண்ணுகிறேன். எஸ் ஹோலி, எஸ் ஹோலி. ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே நல்ல தேவஜனம் சத்த உயர்த்தி ஆராதிக்கட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் சத்த உயர்த்தி துதிக்க துவங்கட்டும். இப்ப அநேகருடைய இருதயங்கள் திறக்கப்படுகிறது. நீங்களும் ஆவியானவர் ஒன்றோடு இணைகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவரோடு ஒன்றோடு இணைகிறாய் சகோதரி. இனி நீ வேறு அவர் வேறு அல்ல. ஒன்றோடு ஒன்றாய் உன் ஆசையின் சுவாசமாய் இருக்கிற கர்த்தர் உன் இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறவர். உன் கையோடு கை கோர்த்திருக்கிறவர். ஆமென். உன் பலத்தில் அவருடைய பலம், உன்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலம். நீ சோர்ந்து போயிருக்கிற காரியங்களில் எல்லாம் அவருடைய பலம். ரகமஷே நீ நினைக்கிறத அவர் செய்து முடிக்கிறாரு. ஆமென். அவர் நினைக்கிறத உன் வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்படும். ஆமென். அவருடைய வார்த்தைகள் உன் நாவிலே. அவர் செய்ய போகிற கிரியைகள் உன் குடும்பத்திலே. நீ வேற அவர் வேற அல்ல. தேவனும் நீங்களும் ஒன்றோடு ஒன்றாக இணைகிற நேரம், தேவனும் நீங்களும் ஒன்றோடு ஒன்றாக நினைகிற நேரம். இயேசு சொல்லுகிறார், என் பிதாவுக்கு சித்தமானவைகளை நான் செய்கிறபடியினாலே அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னில் விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே. நாட்களில் கூடவே இருந்து குணமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னில் விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து குணமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசனம்தான் எனது தகுதி. உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசனம்தான் எனது தகுதி.
கிருபை. எல்லாரும் இணைந்து உங்க பிரசன்னம்தான். உங்க சத்தம் உயரட்டும், உங்க சத்தம் உயரட்டும். ஆண்டுடைய பிரசன்னத்தோடு இணைந்து கொள்ளுங்க. அவரோடு ஒன்றோடு ஒன்றாக கலந்து, ஆமென். அவர் சதையாய், நகமாய், இரத்தமாய், நரம்பாய், அவருக்குள்ளே ஓர் உடலாய், ஒரே சரீரமாய் கிறிஸ்து என்னில் தலையாய் இருக்கிறார். நான் அவருடைய சரீரத்தின் அவயமாய் இருக்கிறேன். கொடியாய், திராட்சை செடியாய், ஆமே, திராட்சை செடியிலே கொடி ஒன்றோடு ஒன்றாய் கலந்து படருகிறது போல என் கிறிஸ்துவுக்குள்ளாய் நான் இணைந்து வளர துவங்குகிறேன். என் கிறிஸ்துவுக்குள்ளாய் நான் ஒன்றோடு ஒன்றாய் படர துவங்குகிறேன். ஹல்லேலூயா. ரகமஷேகரனா. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு. இப்ப சத்தமாய் உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம்தான் ரகமஷிகலரரரா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் நடுவிலே பலமாய் எழுந்தருளி இருக்கிற பரலோக அக்கினியே, ஆமென். எங்கள் நடுவிலே ஜுவாலித்து எரிந்து கொண்டிருக்கிற பரிசுத்த அக்கினியே, தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு சமீபமாய் தம்மை வெளிப்பட பண்ணுகிறவரே, தேவ மகிமை, தேவ மகிமை எங்களை நிரப்புகிறபடியா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வீட்டையும் நிரப்புகிறபடியா ஸ்தோத்திரம். தூரத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இதே மகிமையை உணர்கிறபடியா ஸ்தோத்திரம். தூரத்தில் இருக்கிறவர்கள் இதே பிரசன்னத்திற்குள்ளாய் களி கூறுகிறபடியா ஸ்தோத்திரம். ரகமஷகலரனரா ரகமஷிகலரதனே ரிகமமஷகலரதனரா லௌடபலதுரகடகசியாத்தனரோ ரிகமமஷகலரதனரா ரிகமனதிகலரனரா. நான் உன்னை அறிந்திருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். என் தாசனை நான் வரவழைத்தேன், என் தாசனை நான் கண்டுபிடித்தேன், அவனை நான் அபிஷேகம் பண்ணுகிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். என் மகனே, நான் உன்னை கண்டுபிடித்தேன், நான் உன்னை என் சமூகத்தில் கொண்டு வந்தேன், நான் உன்னை இன்றைக்கு அபிஷேகிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகோதரா, உன்னை பரிசுத்த ஆவியானவர் தொடுகிறது நிச்சயம். பரிசுத்த ஆவியானவர் உன் மேல நிழலிடுகிறது நிச்சயம். கர்த்தருடைய மகிமை உன்னை சந்திக்கிறது நிச்சயம். ராகவா ஷேகராதனா. ஆமென். நல்ல இடம் கொடுத்து பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து மகிமை, 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 மகிமை. Jesus, 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 Jesus. ரகம ஷகலரதனரா ரகம ஷிகரதலரகசியாத்தனரோ ரிகபரபலபோ சந்துரோதனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆவியானவர் சொல்லுகிறார், நான் நேசிக்கிறேன் அன்பு மகளே, நீ என்ன சூழ்நிலைகளை மத்தியில என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும்னு கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயோடைய வேதனையும் பாரத்தையும் அநேக வருடமாய் அவளுடைய பிரயாசத்தையும் யாரும் பார்க்கல. ஆனா ஆவியானவருக்கு, அவருடைய கண்களுக்கு அவள் மறைவாய் இருக்கவில்லை. ஆமென். கர்த்தருக்கு தெரிந்தது, ஆமென், கர்த்தருக்கு தெரிந்தது. என்னை ஒரு மகள் பின்தொடருகிறார். ஆமென். நீ கூட்டத்தின் நடுவில் நிற்கிறவள் போல நிற்கலாம். ஆனா ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ என்ன சூழ்நிலையில் என்னை பின்தொடர்ந்து வந்தாய் என்பது எனக்கு தெரியும். என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை உனக்காக வெளிப்படும். 1000 நபர்கள் என்னை சுற்றி இருந்தாலும் உனக்காக என் வித்தியாசமாய், பிரத்யேகமாய் உன்னை பெயர் சொல்லி என் வல்லமை தொடும். உன்னை பெயர் சொல்லி என் மகிமை சந்திக்கும். உன்னை பெயர் சொல்லி என் கரம் உன்னை தொடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரகமஷகலரா. பலவீனமா இருக்கட்டும், போராட்டமா இருக்கட்டும், உன் குடும்பத்தின் என்ன சூழ்நிலையா இருக்கட்டும், ஆவியானவர் என் முகத்துக்கு நீ மறைவாய் இருக்கவில்லை, என் முகத்துக்கு நீ மறைவாய் இருக்கவில்லை.
நான் உன்னை சிநேகித்தேன், இதோ உன் ஜீவனுக்கு ஈடாக ஜாதிகளையோ உனக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஆண்டவருடைய கரத்தில் என் ஆவி ஆத்தும சரீரத்தை உமக்கே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம்பா. என் ஆவி ஆத்தும சரீரத்தை ஒருவருக்கே தகன பலியாக தருகிற ஆண்டவரே. எனக்கு வேற யாரும் இல்லை ஆண்டவரே, நீங்க மட்டும்தான்ப்பா எனக்கு உண்டு. இந்த உலகத்தில நம்புவதற்கு எந்த மனிதனும் எனக்கு இல்லை. என் ஆண்டவர் மாத்திரம்தான் எனக்கு உண்டு. என்னை நேசிக்க, என்னை புரிந்து கொள்ள, என் பேரின் அன்பு கூற உம்மை போல் வேறு ஒருவரும் எனக்கு இல்லப்பா. உமக்கே என்னை ஜீவ பலியாக தருகிறேன், உமக்கே என்னை தகன பலியாக தருகிறேன். உம்முடைய நாமத்திற்காகவே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுகமாக்குகிற மருத்துவராய் அவர் வெளிப்படுகிறார். இருதயத்தில் இருக்கிற காயங்களை கட்டுகிறவராய் வெளிப்படுகிறார். உன் மனதில் இருக்கிற பாரங்களை, இருதயத்தில் இருக்கிற துக்கங்களை, மனுஷனிடத்தில் சொல்ல முடியாத அந்த ஏக்கங்களை, அந்த காரியத்தை கர்த்தர் சரி செய்ய, உன் இருதயத்தில் இருக்கிற வேதனைகளை மாற்ற, உன் ரணங்களை மாற்ற ஒரு நல்ல ஔஷதமாய், அமெக்லயாத்தின் பிசின் தைலமாய், உன் இருதயத்திற்கு நல்ல ஔஷதமாய், உன் இருதயத்திற்கு சமாதானமாய், உன் இருதயத்திற்கு சந்தோஷமாய், நீ தேடின அந்த நிம்மதி, நீ எதிர்பார்த்த அந்த சௌக்கியம் இன்றைக்கு ஆவியானவராலே கொடுக்கப்படுகிறது. நான் உன் இருதயத்தை பார்க்க, உன் இருதயத்தில் இருக்கிற வேதனைகள் மறையட்டும், பாரங்களை என்னிடமா இறக்கி வை. நீ சுமக்காத உன் பிள்ளைகளை குறித்த பாரங்கள், உன் எதிர்காலத்தை குறித்த பாரங்கள் எல்லாவற்றையும் என் சமூகத்தில் இறக்கி வை. நான் அதை சுமந்து நான் உனக்காக செயல்படுவேன் கர்த்தர் சொல்லுகிறார். கல்வாரி பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. பரிசுத்த ரத்தம் ஒவ்வொருடைய உச்சிலிருந்து உள்ள கால்வரை இறங்குவதாக. நரம்புகள், எலும்புகள், இரத்த நாளங்களுக்குள்ளாய் பரிசுத்த ரத்தம் பாய்ந்து செல்வதாக. பலவீனப்பட்ட அவயங்கள், சோர்ந்து போயிருக்கிற இருதயங்கள், கவலையோடு பாரத்தோடு இருக்கிற இருதயங்கள் எல்லாம் கர்த்தருடைய இரத்தத்தினாலே, தெய்வீக அன்பினாலே, கர்த்தருடைய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலே நிரப்பப்படுவதாக. ஆவியானவர் ஆளுகை செய்கிறபடியா ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகள் மேல நிழலிடு. பரிசுத்த ஆவியானவருடைய பிள்ளைகள் மேல நிழலிடுகிறபடியா ஸ்தோத்திரம். சத்துவத்தின் ஆவியானவர் புதிய சத்துவத்தை, வல்லமையை கொடுக்கிறபடியா ஸ்தோத்திரப்பா. உங்க அபிஷேகம், உடைய அபிஷேகத்தின் தைலம் உடைய பிள்ளைகள் மேல உடைத்து ஊற்றப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரிகமஷிகரதனரலரா ரிகவரவலவோ ஷகதரகசியாத்தினரவலதரா ரகபவ ஷேகேலேதே லேகமனா ரிகவலவோ ஷேரேகமனோ ரப்தல் பிரௌடபலதரகசியாத்தனரோ ரிகவல் பிரௌடா ஷேகே ரேகே லேதனகா ரிகமனவோ ஷேரேகேதல் பிரௌடாரகதியாத்தினரிபலதரகசியாத்தனரோ. ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை, 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 மகிமை. ஆவியானவருடைய மகிமை, பரிசுத்த ஆவியானுடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் சந்திக்கிறபடியால் நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. வானம் திறக்கப்பட்டாயிற்று, வானம் திறக்கப்பட்டாயிற்று. தேவ மகிமை ஒவ்வொருவரையும் சந்திக்க துவங்கி ஆயிற்று. உன் பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றின் மேலும் கர்த்தருடைய மகிமை, உன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் தேவ மகிமை, பலவீனப்பட்டிருக்கிற அவயங்களின் மேல தேவ மகிமை,
மகிமை. சோர்ந்து போயிருக்கிற உங்க இருதயங்களிலே கர்த்தருடைய மகிமை. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுகிறது. ஓ, உனக்காக 4 திசைகளும் அடைத்திருந்தாலும் இதோ வானம் உனக்காக திறந்திருக்கிறது. ஆமென். உனக்காக 4 திசைகளும் அடைக்கப்பட்டிருந்தாலும் உன் காரியத்திலே நன்மை எப்படி வரும் என்று உனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் கண்களை ஏறெடுத்து பார். வானத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. வானத்தின் வாசல் திறந்தாயிற்று. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை இறங்கி வரும். என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை. உன் சூழ்நிலைகள் 4 திசைகளிலும் அடைபட்டு இருந்தாலும் நான் உன்னை வெட்கப்பட விட மாட்டேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. என்னை நம்பின ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை. உன் பிள்ளைகளை வெட்கப்படும்படி நான் விடுகிறது இல்லை. உன் குடும்பத்தை நான் கைவிடுகிறது இல்லை. அவருடைய முகத்தையே நோக்கிப்பார் சகோதரி, அவருடைய முகத்தையே நோக்கிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த ஜனம் வெட்கப்பட்டு போனது இல்லை. ஹல்லேலூயா. ரகமஷகரதனரரா ரிகேமஷகரதனரா. ஹல்லேலூயா. மேற்கும் கிழக்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் அணையும் என்று எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும் மேற்கும் கிழக்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் அணையும் என்று எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. நான் வெட்கப்படுவதில்லை. என் குடும்பம் வெட்கப்படுவதில்லை. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. வானமும் பூமியும் மாறினாலும் உன் வார்த்தை மாறாது. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவன் கரங்கள் தளராது. வானமும் பூமியும் மாறினாலும் உம் வார்த்தை மாறாது. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவன் கரங்கள் தளராது. கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனத்திற்காகவும் நான் அபிஷேகம் பண்ணினவனுக்காகவும் நான் புறப்படுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆபகுப் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் இந்த வார்த்தைகளை தமது ஜனத்திற்கு திருஷ்டாந்தமாக
ஹல்லேலூயா. என் ஜனத்திற்காகவும் நான் அபிஷேகம் பண்ணினவனுக்காகவும் நான் புறப்படுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வீட்டின் அஸ்திபாரங்களை கழுத்தளவு திறப்பாக்கி அதற்குள்ளாயிருக்கிற துஷ்டனை வெட்டி போடுகிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். அஸ்திபாரத்திற்குள்ளாய் வைக்கப்பட்டிருக்கிற மந்திரவாதங்கள், பிள்ளை சூனியங்கள், குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாக, குடும்பத்தின் நன்மைகளுக்கு விரோதமாக அஸ்திபாரங்களுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற துஷ்டனின் கிரியைகளை எல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உன் அஸ்திபாரத்தை கழுத்தளவு திறப்பாக்கி அதற்குள்ளாயிருக்கிற துஷ்டனை நான் வெட்டி போடுவேன். ஹல்லேலூயா. என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை. என்னை நம்பினோர் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை. உன் குடும்பம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவரே, அவருடைய வார்த்தைகள் மகா தீவிரமாய் உங்களுக்கு நேராய் சொல்லுகிறது. ஆமென், ஆமென். எல்லாரும் யார் யார் தேவனின் அஸ்திபாரத்தில் வெளிப்படணும்னு விரும்புகிறீங்களா? யார் யார் கர்த்தர் என் குடும்பத்தின் அஸ்திபாரத்தில் செயல்படணும்னு விரும்புகிறீங்களோ கர்த்தர் வெளிப்படுகிறார். சில குடும்பங்களில் விடுதலை இப்போதே வெளிப்படுகிறது. இப்போதே தேவனுடைய விடுதலை உன் குடும்பத்தில் கர்த்தருடைய விடுதலை வெளிப்படுகிறது. உன் வீட்டில் உன்னத மகிமை வெளிப்படுகிறது. ஆமென், ஆமென். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்காக வைராக்கியமாய் வெளிப்படுகிறார். வைராக்கியமாய் வெளிப்படுகிறார். என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை. Hallelujah, hallelujah, hallelujah. Ragama shikara talara siatanara rigamana bausanturadana reke letele sekamana siatanara அப்படியே ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து ஆமென், 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 ஆமென். ரகபா சிகலரதனர ஒவ்வொரு ஆவி ஆத்தும சரீரத்தில் உங்க வல்லமை வெளிப்படட்டும்பா. ஆவியானவரை பலப்படுத்துவீராக, பலன் கொள்வார்களாக. பரிசுத்த ஆவியானுடைய பலன் நிழலிடுவதாக. பரிசுத்த ஆவியானுடைய பலன் நிழலிடுவதாக. பரிசுத்த ஆவியானுடைய பலன் நிழலிடுவதாக. ஒரு மகிமை வெளிப்படுகிறது. உனக்காக கர்த்தருடைய மகிமை சத்த உயர்த்தி விட்டு கொடுத்து ஜீசஸ், ஜீசஸ். ரத்தத்தின் வல்லமை, ரத்தத்தின் வல்லமை. உம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக்கப்படுவார்களாக. உம்முடைய ஜனம் பரிசுத்தமாக்கப்படுவார்களாக. எல்லா தடைகளும் உடையட்டும். ஆவியானுடைய மகத்துவங்கள், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய கிரியை கிரகிக்க கூடாத பெரிய காரியம் மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்ய வரத்தை பெற்ற தெய்வமே, உம்முடைய தெரிந்து கொண்ட தாசனை அபிஷேகிக்கும்படியாக இறங்கி வந்தவரே, இதோ உன் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிற புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகிக்க துவங்குகிறார். சிலரை அபிஷேகிக்க துவங்குகிறார். சிலருக்காக உன்னத பலன் வெளிப்படுகிறது. ஒரு ராஜரீக அபிஷேகம். ஓ தைல குப்பி, பரலோகத்திலிருந்து ஒரு தைல குப்பி இறங்கி இருக்கிறது. யார் யார் வாஞ்சிக்கிறார்களோ அவர்கள் மேல உடைத்து ஊற்றப்படுகிறது. அது புதிய எண்ணெயின் அபிஷேகம். இதுவரை பற்றிராத அபிஷேகம், இதுவரை கண்டிராத அபிஷேகம். சிலரை ஆவியானவர் அபிஷேகிக்க துவங்குகிறார், அபிஷேகிக்க துவங்குகிறார். இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள இருக்கிற எல்லாம் அபிஷேகிக்கப்படுகிறது, அபிஷேகிக்கப்படுகிறது. இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னை எனக்காக மகா பரிசுத்தமாய் தெரிந்து கொண்டேன், நான் உன்னை அபிஷேகிக்கிறேன். Yes, Jesus. Yes, Jesus. ஆவியானுடைய வல்லமை, ஆவியானுடைய மகிமை
பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தின் வல்லமை, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பல ரிபலஷிகரபல ரகபரத்திரகசியத்தினரோ. ஓ ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென் ஆமென். ஓ உன்னை கர்த்தருக்கு முன்பதாக நிறுத்து ஆத்துமாவே. உன் ஆவியை தேவனுக்கு முன்பதாக நிலை நிறுத்து. நீ கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவள் மறந்து போகாத. தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன் மறந்து போகாத. கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நீ, கர்த்தருக்காக அபிஷேகிக்கப்பட்ட நீ, ராஜ்யங்களை அசைக்க, சத்துருக்களை வெட்டி வீழ்த்த கர்த்தருக்காக அபிஷேகிக்கப்பட்ட உன்னை பரிசுத்த ஆவியானவர் திரும்பவும் அக்கினியாய் மாற்றுகிறார். திரும்பவும் எரிந்து ஜுவாலிக்கிற விளக்காய் எரிய பண்ணுகிறார். மந்திரவாதங்களை வீழ்த்துகிற அபிஷேகம், விபச்சாரங்களுக்கு முடி உண்டாக்குகிற அபிஷேகம், அசுத்தங்களை நிர்மூலமாக்குகிற கர்த்தருடைய அபிஷேகம். Jesus, 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 Jesus. Hallelujah. 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 Amen. சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் சகோதர சகோதரி, நீ நிற்பது தேவனுக்கு முன்பாக. தேவனுக்கு முன்பாக, என் கண்களுக்கு முன்பதாக என் தேவனை நிறுத்தி இருக்கிறேன் என்று பக்தன் சொல்லுகிறான். உன் கண்களுக்கு முன் இருக்கிறவர் அவர் ஒருவரே. கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நீ, ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னை அபிஷேகிக்க விரும்புகிறேன், அபிஷேகிக்க விரும்புகிறேன். என் கரம் உன்னை வணைய துவங்குகிறது. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். கர்த்தருக்கு முன்பாக நின்ற ஆரோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அபிஷேக தைலத்தை எடுத்து 7 முறை அவனை அபிஷேகம் பண்ணு. ஒரு முறை அல்ல அபிஷேகம், 7 முறை 7 முறை. திரும்ப திரும்ப ஆவியானவரனை அபிஷேகிக்க போகிறார். திரும்ப திரும்ப ஆவியானவரனை அபிஷேகிக்க போகிறார். அவர் ஒருவரை தவிர வேறு யாராலையும் உன்னை அபிஷேகிக்க முடியாது. அவர் ஒருவரை தவிர வேற யாராலையும் உன்னை அபிஷேகிக்க முடியாது. உனக்காக தைல குப்பி இறங்கி வந்திருக்கிறது. தாவீதின் மேல இருந்த அபிஷேகம் கோலியாத்தை வெட்டி வீழ்த்தினது. நான் உன்னை அபிஷேகிக்கிற அபிஷேகம் எல்லா வலு சர்ப்பங்களையும் சத்துருவின் வல்லமைகளையும் வீழ்த்தும்படி உன்னை அதிகாரப்படுத்துகிறேன். யெகூ மேல இருந்த அபிஷேகம் விபச்சாரத்துக்கும் மந்திரவாதத்துக்கும் முடி உண்டாக்கினது. விபச்சாரங்களுக்கும் மந்திரவாதங்களுக்கும் முடி உண்டாக்குகிற அபிஷேகம் உன்னை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் ஆமே பயங்கரமாய் கிரியை செய்கிறார். எல்லா பிசாசின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால அழிந்து வெளியேறட்டும். எல்லா சபிக்கப்பட்ட ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால அழிந்து போகட்டும். மனக்குழப்பத்தின் ஆவிகள், சிந்தையை பாழாக்குகிற அசுத்தங்கள், சபிக்கப்பட்ட பிசாசின் தலைகள் இப்போது நசுக்கப்பட்டு போகிறது. இடங்கொடு இடங்கொடு. அபிஷேகத்தை கண்டு பிசாசு நடுங்குகிறான். அபிஷேகிக்கப்பட்டவர்களை கொண்டு பாதாளம் நடுங்குகிறது. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, மெல்லிய பிரசன்னம் ஒவ்வொருடைய உச்சிலிருந்து உள்ள கால் வரை ஆறுடைய சிரசில ஊற்றப்பட்ட அந்த நல்ல தைலம், தாடிகளிலும் அங்கிகளிலும் வடிகிற அந்த நல்ல தைலத்துக்கு ஒப்பான ஒரு அபிஷேகம் இந்த பிள்ளைகளுடைய உச்சிலிருந்து உள்ள கால் வரை கர்த்தருடைய அபிஷேக தைலம் உடைத்து ஊற்றப்படுகிறபடி ஸ்தோத்திரம். எர்மன் மேலும் சீயோன் பர்வதம் மேலும் இறங்குகிற அந்த பனிக்கு ஒப்பாய் கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்புகிறபடி ஸ்தோத்திரம். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரு போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே. இந்த பாடலை பாட பாட ஆமென். அப்படி அந்நிய பாஷை அடையாளம் பெற்றவர்கள் ஆவியில நிறைந்து ஆவியானவருக்குள்ளார்
கர்த்தர் உங்களுக்கு தருகிற நன்மைகளை, பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தருகிற சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஜெபிக்க ஜெபிக்க ஆமென். உனக்கு விரோதமா இருக்கிற எல்லா அசுத்தங்களும் அழிந்து போகும். நீ ஆராதிக்க ஆராதிக்க கர்த்தருடைய நீதி வெளிப்படும். ஆமென். மந்திரவாதங்களுக்கு முடிவுண்டாகும், பிள்ளை சூனியங்களுக்கு முடிவுண்டாகும், விபச்சாரத்தின் ஆவிகளுக்கு கர்த்தர் முடிவுண்டாக்குவார். உன் தேசத்துல உன்னை கொண்டு ஒரு பரிசுத்தம், உன் வீட்டில உன்னை கொண்டு ஒரு பரிசுத்தம். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், யார் யாரை என் அபிஷேக தைலம் தொடுகிறதோ அவைகள் எல்லாம் மகா பரிசுத்தம் என்று சொல்லு, மகா பரிசுத்தம் என்று சொல்லு. கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார் தம்முடைய ஜனத்திற்காக, தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்காக. இதோ உன் வீட்டின் அஸ்திபாரத்தை கழுத்தளவு திறப்பாக்கி அதில் இருக்கிற துஷ்டனை வெட்டி போடுவேன். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதுகிறே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதுகிறே. வறுமையா போதுகிறே, வறுமையா போதுகிறே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு, கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ ரகலஷ கரபலத்துனா ரிகமன சைத்தராத ரகசியத்தனரோ ரிகபல ஷராதலரனா. ஆவியானவரே, ஆவியானவரே, கர்த்தருடைய கரம் பலமாய் வைக்கப்படுவதாக. ஓ கர்த்தருடைய கரம் பலமாய் பலமாய். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் அல்ல, உன்னை கைவிடுவதும் அல்ல. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகள், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகள். கர்த்தருடைய அபிஷேக தைலம் உடைத்து ஊற்றப்படுகிறது. நானே உனக்கு துணையாளர், நானே உனக்கு கேடகம். நீ நம்புகிறது அவராலே வரும். உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆவியானவருக்கு இடம் கொடு. ஆமென். தேவ மகிமை நிரப்ப துவங்குகிறது. பரிசுத்த மகிமை, பரிசுத்த மகிமை அளவில்லாம அளவில்லாம. நாவின் கட்டுகள் அவிழட்டும், இருதயத்தில் தெய்வீக சமாதானம் வெளிப்படட்டும். கர்த்தருடைய அன்பு நெருக்கி ஏவுகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை எல்லா தடைகள் உடைகிறது. அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிகிறது. எல்லா மந்திரவாதங்கள் வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுகிறது. கர்த்தர் அபிஷேகிக்கிறார். இன்னைக்கு புதிய அபிஷேகம். ஓ பாத்திரம் நிரப்பப்படுகிறது. சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் சமாதானம், ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய நன்மை, ஜீவனும் சமாதானமும் வைக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார், நிரப்புகிறார். சோர்வுகள் நீங்கி போகட்டும். பலவீனப்பட்ட அவயங்களில் தேவ வல்லமை, பலவீனப்பட்டிருக்கிற அவயங்களில் தேவ வல்லமை.
உச்சிலிருந்து உள்ள கால் வரை கர்த்தருடைய வல்லமை அபிஷேகத்தினால நுகங்கள் இப்போது முறியட்டும். ரீகமா சந்தரபௌரியா ஓ ரகபா நரம்புகளில் எலும்புகளுக்குள்ள உன்னத மகிமை, உன்னத மகிமை. ரகபரதா நான் உன்னை தொடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். ஓ முந்தினவைகளை நினைக்காது, பூர்வமானவைகளை சிந்திக்காது. நான் எல்லாம் ஆமென் சத்துருவின் கிரியைகளுக்கு உன் துக்க நாட்களுக்கு முடிவு உண்டாக்குகிறேன். ரிகபா ஷெகரதுனரபா ரிகபலபோ சத்துராதனரா ரகபலதன என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் மகளே, ஆவியானவர் சொல்லுகிறார், உன் கரத்தை கொண்டு துவங்கினதை உன் கரத்தை கொண்டு நான் முடிப்பேன். உன் கரம் கட்டும். ரகமா ஷெகலரா விழுந்து போன தாவீது கூடாரத்தை திரும்பவும் எடுப்பித்து கட்டினது போல உன்னை கொண்டு உன் குடும்பத்தை கட்டுகிறேன். ரகஷே உன் வீடு கட்டப்படுகிறது, கட்டப்படுகிறது. ரகபஷே கர்த்தருடைய அபிஷேக தைலம் உச்சிலிருந்து உள்ள கால்வரை இப்போது இப்போது அளவில்லாமல் கிடைக்க கூடாத தேவ மகிமை, இதுவரை பெற்றிராத புதிய மகிமை. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ரகபஷகரதனா ரிகபரபல சத்துராதலரா ரிகனா ஆவியானவர் நிலைநிறுத்துகிறார். அபிஷேகத்தை கொண்டு ஆமே பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகித்து தம்முடையவர்களை நிலைநிறுத்துகிறார். ரகமா ஷெகனா சோர்ந்து போயிருக்கிற இருதயங்கள், தளர்ந்து போயிருக்கிறவர்கள் மேல பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எல்லா தடைகள் உடைகிறது. சத்துரு கட்டியிருந்த கட்டுகள் எல்லாம் இப்போதே தெரிப்புண்டு போகிறது. அந்த ஹாரத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. ரீகாமா ஷெகரனா ஆமென். எல்லா மந்திரவாதங்கள், சபிக்கப்பட்ட ஆவிகள், பிள்ளை சூனியங்கள், எதிர் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால அழிகிறது. தேவ மகிமை கர்த்தர் யுத்தம் செய்கிறார். நீ சும்மா இருப்பாய், நீ நின்று கொண்டு நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுவாய். ஆவியானவரே, ஆவியானவரே சகோதரிக்காக சோத்திரம். ஆமென், 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 ஆமென். ஆமென். நீ என்னோடு உன்னை இணைத்திருக்கிற, உன்னை என்னோடு இணைத்திருக்கிற. நீ தனிமை அல்ல, நீ தனிமை அல்ல. உனக்காக நான் நிற்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீ எனக்காக உன்னை ஒப்பு கொடுப்பாயானா, ஓ நீ எனக்காக உன் பிள்ளைகளை வளர்த்து தருவாயானா, நீ எனக்காக உன் பிள்ளைகளை வளர்ப்பாயானா, அவர்களை கொண்டு நான் மகிமைப்படுவேன். ராஜ்யங்கள் அசைக்கிற வல்லமை, ராஜ்யங்கள் அசைக்கிற மகத்துவம், மேலான வல்லமை இப்போதை ஊற்றப்படுகிறது. அபிஷேகிக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். புதிய அனுபவத்தில் உன்னை நடத்த துவங்குகிறார். இதுவரை பெற்றிராத மகிமை. பரிசுத்த ஆவியானவரே, பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். காத்திரு, என் சமூகத்தில் காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் வெட்கப்பட்டு போனது இல்லை. நீ என் பாதத்தில் காத்திருக்க காத்திருக்க கழுகுக்கு சமானமாய் திரும்பவும் உன்னை எழும்ப பண்ணுவேன். கழுகுக்கு சமானமாய் உன்னை நான் எழும்ப பண்ணுவேன். என் கரத்தில் எடுத்து என் நாமத்திற்காக உன்னை நான் பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Rikamano sandal prouda balagasiatana. Kamashigaladana. Oh rikaba baba shikaba balatana. Ura barabala shamtare daragasiatana. Amen. Hallelujah. இருக்கிற இடத்தில் எல்லாரும் எழுந்து நின்று கொள்ளலாமா? எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நின்று கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். சிலர் மேல ஊற்றப்படுகிற அபிஷேகம் சுவிசேஷகனாய் சுவிசேஷகியாய் மாற்றும். சிலர் மேல கர்த்தர் ஊற்றி இருக்கிற அபிஷேகம் மந்திரவாதங்களை பிள்ளை சூனியங்களை நிர்மூலமாக்கும்.
ஆமே. இன்னும் சிலர் மேல கர்த்தர் ஊற்றி இருக்கிற அபிஷேகம் விபச்சாரங்கள் பாவங்களை முறிக்கத்தக்கதாக, விபச்சாரங்களை முறிக்கத்தக்கதாக பரிசுத்தம் படுத்துகிற அபிஷேகம். சிலரை பரிசுத்த ஆவியானவர் ஊழியம் செய்யும்படியாக ஆசாரியர்களாய் அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆவியானுடைய மகிமைக்கு விட்டு கொடுக்குறீங்க? அல்லேலூயா. சாதாரணமாய் அல்ல, அசாதாரணமான ஒரு வல்லமை, அசாதாரணமான ஒரு வல்லமை இப்போது ஊற்றப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். ரிகாமஷேகாரா. கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து பாரு. உனக்காக வானத்தின் வாசல் துறக்கப்பட்டிருக்கிறது. அசாதாரணமான தேவ வல்லமை உன்னை சந்திக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். ரகதஷேகாராதனரா. ஆமென். மேல் வீட்டறையிலே நிரப்பின தேவ வல்லமை பெருங்காற்று அடிக்கிற முழக்கல் போல தமது ஜனத்தின் மேல பலமாய் வீசின கர்த்தருடைய வல்லமை இப்போது ஒவ்வொரு ஆவி ஆத்தும சரீரத்திலும், குடும்பத்திலும், பிள்ளைகள் மேல, வீட்டின் மேல, ஒவ்வொருவர் மேலையும் பலமாய் பலமாய் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றப்படுகிறபடியால் ஸ்தோத்திரம். ரிகமனோ சந்தல பௌரி கவரவரதரா ரஷம் தராத ரகசியாத்தனரோ ரகதரஷே. நான் என் தாசனை என்னிடமாய் வரவழைத்தேன். ஆமென். நான் அவனை அபிஷேகம் பண்ணுகிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். பெற்றுக்கொள் ஆத்துமாவே, பெற்றுக்கொள் ஆத்துமாவே. இது நீ நிரப்பப்படுகிற நேரம். ஆவியானவர் உன்னை கொண்டு தம்மை வெளிப்படுத்துகிற நேரம். இப்ப பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர். வார்த்தையினாலே அவர் வெளிப்படுகிறார். அவருடைய வார்த்தைகள் கிரியை செய்ய துவங்குகிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் செயல்பட துவங்குகிறது. அக்கினி மதிலாய் கர்த்தர் இறங்கி ஆயிற்று. அக்கினி மதிலாய் கர்த்தர் இறங்கி ஆயிற்று. அக்கினி மதிலாய் கர்த்தர் இறங்கி ஆயிற்று. தெய்வீக வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புகிறபடியா ஸ்தோத்திரம். மரண கட்டுகள் மாறி போகிறது. வியாதியின் கூறுகள் முறிக்கப்படுகிறது. நானும் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து சகல வியாதிகளை உன்னை விட்டு நீக்கி போடுகிறேன். அவருடைய பாதத்தில் இருக்க இருக்க புதுப்பிக்கப்படுகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க இருக்க மறுரூபமாக்கப்படுகிறாய். அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்க கர்த்தர் உன்னை புது சிருஷ்டியாய் மாற்றிக்கொண்டிருக்கிறார். இதோ என் ஆவியை உனக்குள்ள அனுப்புகிறேன். நீ புது சிருஷ்டியாக்கப்படுகிறாய். என் ஆவியை உனக்குள்ளாய் கட்டளையிடுகிறேன். மறுரூபமாக்கப்படுகிறாய். கர்த்தர் சகலவற்றையும் புதிதாக்குகிறார். ஆவி, ஆத்துமா, சரீரம் ஒவ்வொன்றிலும் பரிசுத்த ஆவியானுடைய பலத்த வல்லமை கரங்களை தட்டி வல்லமை உள்ளவருக்கு இடம் கொடுத்து ரிகமனோ சந்தல பௌரத்துனே ரிகபல பௌஷா ரத்தலே கரனா ரிகபல பௌஷா கத்தே ரகமனோ ரகபல் பிரௌடபல தர்க்கே ரி ரச்சஸ் கம்து ரோபல் பிரௌடா ரகபல பௌஷே ரிகாலத்தி கமனோ ரகமா ரத்தனே கனரா. உன் வாயில வார்த்தைகளை வைக்கிறாரு. பேசு. அதிகாரமுள்ள வார்த்தைகள், பிசாசுகளை துரத்துகிற வார்த்தைகள், மந்திரவாதங்களை நிர்மூலமாக்குகிற வார்த்தைகள், சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளுகிற அதிகாரம். நிரப்பப்படுகிறார், நிரப்பப்படுகிறார். கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதாக தேவ மகிமை இதோ நிரப்புகிறது, இதோ நிரப்புகிறது. Hallelujah, 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 hallelujah. Rikama shagala taradinama udabarabala shabalatara. மரணத்தின் கண்ணிகள் தெரிப்புண்டு போகிறது. சத்துரு போட்ட மரண போராட்டங்கள் எல்லாம், மரண படுக்கைகள் மாறி போகிறது. கர்த்தரும் படுக்கையை மாற்றி போடுகிறார்.
கட்டில் கிடையாக்கி போட வேண்டும் என்று சத்துரு போட்ட திட்டங்கள் எல்லாம் பாழாக்கப்படுகிறது. கால்களுக்குள்ளாய் தேவ வல்லமை, கால்களிலே தேவ வல்லமை, எல்லா பலவீனங்களும் போராட்டங்களும் இப்போதே இயேசுவின் நாமத்தினால அழிந்து போகிறது. உன்னை கட்டில் கிடையாக்கி போட வேண்டும் என்று சத்துரு போட்ட திட்டங்கள் எல்லாம் இப்போதே கர்த்தருடைய அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து விழுகிறது. எல்லா போராட்டங்களும் அழிகிறது. சத்துரு போட்ட திட்டங்கள் எல்லாம் இப்போது பாழாக்கப்படுகிறது. இடங்கொடு சகோதரி, இடங்கொடு. ஒரு மாற்றத்தை காண்கிறா. இடங்கொடு. சத்துரு போட்ட திட்டங்கள் எல்லாம் உன்னை நெருக்கி கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு, உன்னை நெருக்கி கொண்டிருந்த அந்தகாரங்களுக்கு முடிவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று காண்கிற எகிப்தியனை இனிமேல் நீ காண்பது இல்லை. இன்னைக்கு ஆவியானவருக்கு முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு இடம் கொடு. உன்னை கொண்டு சத்துருக்களுக்கு முடிவு உண்டாக்குகிறார். ஒரு வழியா உனக்கு விரோதமாய் வருகிறவன் 7 வழியா ஓடி போவான். உனக்கு விரோதமாய் அவன் வருவது இல்லை. துஷ்டன் உன் வழியாய் வருவது இல்லை. எப்பேற்பட்ட அசுத்தமா இருக்கட்டும், எப்படிப்பட்ட போராட்டமா இருக்கட்டும், அவருக்கு முன்பதாக மலை போல இருக்கிற பிரச்சனை மெழுகு போல உருகி போகும். கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாய் நீங்க நிற்க நிற்க உங்களுக்கு முன்பதாக இருக்கிற மலை போன்ற பிரச்சனைகள் மெழுகு போல உருகி கொண்டே இருக்கும். ஏன்னா நீ தனிமையாய் அல்ல நிற்பது, உன்னோடு கூட கர்த்தர் நிற்கிறார். உன்னோடு கூட கர்த்தருடைய பிரசன்னம் உண்டு. உனக்காக கர்த்தர் தமது வானதூத சேனைகளோடு இறங்கி வந்திருக்கிறார். அக்கினி மயமான ரதங்களோடு குதிரைகளோடு கர்த்தரே உனக்காக எழுந்தருளி இருக்கிறார். பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் மறைந்து போகிறது. பிரச்சனைகள் எல்லாம் நெருப்பப்பட்ட நூல் போல தெறிப்புண்டு போகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள நிற்கிறேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் உணர்கிறீங்க? அவர் என்னை அபிஷேகித்து அபிஷேகித்து அவருடைய பிரசன்னத்தினால் என்னை நிறைத்து எனக்கு விரோதமாக இருக்கிற பிசாசுகள், மனுஷிக வல்லமைகள், பலவீனங்கள், மரணத்தின் கண்ணிகள், மந்திரவாதங்கள், பிள்ளி சூனியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் முடி உண்டாக்கி கொண்டு இருக்கிறார். எல்லா அந்தகார வல்லமைகளுக்கு கர்த்தர் என்னை கொண்டு முடி உண்டாக்குகிறார். என்னை அபிஷேகித்து அவருடைய பிரசன்னத்திற்குள்ளா என்னை கலிகூற பண்ணுகிறார் என்று சொல்லுகிறவர்கள், ஆமென், ஆமென், ஆமென். தூரத்திலே ஆன்லைன்ல யூடியூப் மூலமா கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு இதே மகிமை, இதே பிரசன்னம், இதே விடுதலை ஆவி ஆத்துமா சரீரத்தில் பலமாய் வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். ரகம ஷக்கரச்சலரா ரிகபரபோ ஷபலதரகசியா ரிகேலேதே ரேடாலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உங்க மாம்ச சிந்தையில எந்த சூழ்நிலையில எல்லாம் இனி எனக்கு நம்பிக்கையே இல்லை, இனி என் பிள்ளை ரட்சிக்கப்படுமா, என் நம்பிக்கை இல்லை, நான் இழந்து போன இந்த வேலை எனக்கு திரும்ப கிடைக்குமா, என்ன நம்பிக்கை இல்லை, என் சரீரத்தை விட்டு போன இந்த பலன் எனக்கு திரும்ப வருமா, உங்க மாமிச சரீரம் எதையெல்லாம் நம்பிக்கை இல்லாம நெகட்டிவா பார்த்து கொண்டு இருக்கிறதோ, உங்க ஆவியோடும் ஆமே உங்க ஆத்துமாவோடும் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து எதையெல்லாம் முடியாது முடியாது என்று உங்க சிந்தை சொல்லிட்டு இருக்குதோ அதையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் என்னால் முடியும், என்னால் முடியும், நான் ஜெயமெடுத்து காண்பிப்பேன், நான் அதை மாற்றி காண்பிப்பேன், நான் அதை திருத்தி காண்பிப்பேன், உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்து திரள் சேனையாய் நிற்க பண்ண என்னால கூடுன்னு கத்த சொல்லுகிறார், என்னால கூடுன்னு கத்த சொல்லுகிறார். நீ எந்த காரியத்தில் முடிந்தது நினைக்கிறியோ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க ஆவிக்கு விரோதமா உங்க மாம்ச சிந்தை தான் போர் செய்துட்டே இருக்கு. இதுல எப்படி மாற்றம் வரும்? இது எப்படி மாறும்? ஆவியானவரோடு இணைந்து பாருங்க. அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல வரவழைக்கிறவர், நடக்க முடியாததை நடப்பித்து காட்டுகிறவர்,
மரித்து 4 நாள் ஆனதை தான் திரும்ப உயிர்ப்பித்து ஜீவனோடு நிறுத்துகிறவர். எந்த மருத்துவ ரிப்போர்ட் முடிந்ததுன்னு சொல்லுகிறதோ அதை தான் திரும்பவும் துவங்க பண்ணுகிறவர். சாராளுடைய செத்த கர்ப்பத்துக்குள்ள பிள்ளைய உருவாக்கினவர். மரித்து 4 நாட்கள் ஆன லாசருவை திரும்ப உயிரோடு உயிர்ப்பித்தவர். உலர்ந்த எலும்புகள் ஆங்காங்கே சிதறி கிடந்தாலும் தன் தன் எலும்புகளோடு தன் தன் அவயங்களோடு சேரும்படி செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க ஆவியும் ஆத்துமாவும் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து கொள்ளணும். சத்துரு முடியாது என்று சொல்லுகிறதையெல்லாம் ஆவியின் பலத்தினாலே ஜெயித்து காட்டணும். ஆவியின் பலத்தினாலே போராடணும். போராட தான் ஜெயம் வெளிப்படும். நீங்க ஜெபத்தில போராடும் போதுதான், ஜெபத்தில தேவ சமூகத்துல கதரும் போதுதான். யாக்கோபு தேவ சமூகத்துல போராடினா. யாக்கோபு என்பவன் இஸ்ரவேலாக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்டான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். கர்த்தர் அவனிடமாய் திரும்பி அவனுடைய விசுவாசத்தின் படி அவனை விடுவித்தார். ஹல்லேலூயா. யுத்த களத்தில் நிற்கிறாய் சகோதரி, யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறா. போராடு. எரிகோ மதில் உடைந்து விழும் வர போராடு. ஜபத்தை விடாத, ஜபத்தை விடாத, ஆவியானவரை விடாத. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன் ஆண்டவரே. இந்த எரிகோ மதில் உடைந்து வர நான் உம்மை விட மாட்டேன். எனக்காக யோர்தான் பிளக்கு வர நான் உம்மை விடுகிறது இல்லை. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க. முடியாதவைகள் எல்லாம் அவர் உங்களை கொண்டு முடித்து காண்பிக்கிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ? ரீகாமா ஷெகரதனரா. பிள்ளைக்காக பாரப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரி, பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் பிள்ளையை எனக்காக வளர்த்து கொடு. ஆமென், ஆமென், ஆமென். அவனை கர்த்தருக்காக வழியை ஆயத்தம் பண்ணுகிறவனாய் பயன்படுத்துவேன். உன் பிள்ளையை எனக்காக வளர்த்து கொடு. கர்த்தருக்காக வழியை ஆயத்தம் பண்ணுகிறவனாய் பயன்படுத்துவேன். யோவான் ஸ்நானன் தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே அபிஷேகிக்கப்பட்டது போல உன் பிள்ளைய நான் அபிஷேகித்து எனக்காக சாட்சியா நிறுத்துவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இதோ ஒரு சந்ததி எழும்புகிறது. உன் கர்ப்ப பிறப்புகள் கர்த்தருடைய பரிசுத்த சந்ததி என்று நிற்க போகிறது. ஆண்டுடைய சமூகத்துல நம்ம இன்னும் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஜெபிக்க தான் போகிறோம். அவருடைய கரத்துல தாழ்த்தி ஆமென், 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 ஹல்லேலூயா. என் எதிர்பார்ப்பிற்கு மேலாக செய்பவரே, இன்றவங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்பிற்கு மேலாக செய்பவரே, இன்றவங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. ஈகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தீவை எல்லாம் சந்திப்பீ. ஈகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தீவை எல்லாம் சந்திப்பீ. இப்போ 2 கரம் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆராதனை,
சபை சத்தம் உயர்த்தி எல்லாரும் ஆராதனை 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 உமக்கே ஆராதனை 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 உமக்கே. என் எதிர்பார்ப்பிற்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்பிற்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம். சத்தம் உயர்த்தி யெகோவா நீரே, யெகோவா நீரே. ஆவியானவரே, எங்களுக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாய் இருக்கிறவரே, உம்முடைய மகிமையான கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மரண பரியந்தம், உம்முடைய வருகை பரியந்தம் எங்களை நடத்துகிறவரே, உம்முடைய ஜனத்தை கைவிடாமல் நடத்துகிறவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனத்திற்காக உம்முடைய நீதி சமீபிக்கிறபடியா ஸ்தோத்திரம். என் நீதியை நான் சமீபிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர். என் நீதியை உனக்காக சமீபிக்க பண்ணுவேன். அது தாமதிப்பது இல்லை, அது தாமதிப்பது இல்லை. என் நீதி உனக்காக சமீபிக்க பண்ணுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரீரத்திலும் ஆவியில ஆத்துமாவில குடும்பங்களிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை, ஒரு மறுரூபத்தை, ஒரு புதிய அனுபவத்தை இதோ சகலவற்றை நான் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிற கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க அமர்ந்திருக்க உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளா எல்லாம் புதிதாக்கப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். எல்லா குடும்பங்களும் மறுரூபமாக்கப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். சூழ்நிலைகள் எல்லாம் ஜெயமாய் முடிகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தர் உன் சூழ்நிலைகளை, உன் போராட்டங்கள் எல்லாவற்றையும் உனக்கு ஜெயமாக்கி தருகிறார். இந்த போராட்டத்தை கர்த்தர் உனக்கு ஜெயமாக்கி தருகிறார். ஏனென்றால் கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாய் நீ நிற்கிறாய். அவருடைய பிரசன்னம் மலைகளை எல்லாம் மெழுகு போல உருக பண்ணி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆவியானவர் தொடர்ந்து எங்கள் நடுவிலே மகிமைப்படுவீராக. உம்முடைய ஜனத்தோடு நீர் இடைபடுவீராக. மாம்சமான யாவர் மேல் உம்முடைய ஆவி நிறைவாய் பொழியப்படட்டும். மாமிசம் வெளிப்படாதிருக்கட்டும். ஆவியானவர் முற்றும் முடிய நடத்துவீராக. உம்முடைய வல கரத்துக்குள்ளாய், வல்லமையான கரத்திற்குள்ளாய் எங்களை தொடர்ந்து தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.